குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்றைக்கி 5ஆம் வகுப்பு இயல் 2 அதில் துணைப்பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த துணைப்பாட கதையையும் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் இங்கு நாம் பார்ப்போம். இயல் 2ல் நமக்கு துணைப்பாடம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொறுமைக்கு கிடைத்த பரிசு. அந்த கதையை வாங்க நம்ம பார்ப்போம். முன்பொரு காலத்தில் ஒரு ஊரில் குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டனர். குழந்தைகள் சத்து குறைபாட்டுடன் இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று கண்டறியப்பட்டது. அந்த ஊரில் வாழும் பெரியவர் ஒருவர் இந்நிலையினை அறிந்தார். குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார். ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தார். சரியான எண்ணிக்கையில் சத்துருண்டைகளை எடுத்து வந்தார். குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர். குழந்தைகளை முறைப்படுத்த முடியாமல் அவர் தடுமாறினார். அப்போது ஒரு சிறுமி அவளாக முன்வந்து குழந்தைகள் அனைவரையும் வரிசையில் நிற்கச் செய்தாள். சத்துருண்டைகளை கொடுத்து முடிக்க உதவினாள். இறுதியாக இருந்த சத்துருண்டையை அந்த சிறுமி எடுத்துச் சென்றாள். இறுதியில் இருந்த அவ்வுருண்டை சிறியதாக இருந்தது. இதை அந்த பெரியவர் கவனித்தார். நாள்தோறும் அச்சிறுமி அனைவருக்கும் கொடுத்த பின்பே இறுதியாக தனக்கு எடுத்துச் செல்வாள். இவ்வாறே தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் அச்சிறுமியின் வீட்டுக்கு அந்த பெரியவர் வந்தார். வாருங்கள் ஐயா என்று வீட்டில் இருந்தவர்கள் வரவேற்றனர். சிறுமியும் புன்னகையுடன் வரவேற்றாள். உங்களால் என் குழந்தையும் பிற குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெறுகிறார்கள். நன்றி, நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று சிறுமியின் தாய் நன்றி கூறினார். நானா உயர்ந்தவர்? இல்லை, நானோ என்னிடம் இருப்பதில் சிறிது உதவி செய்கிறேன். ஆனால் உங்கள் குழந்தை இந்த வயதில் பொறுப்புடன் இருக்கிறாள். பிற குழந்தைகளுக்கு கொடுத்த பின்பே தனக்கு எடுத்துக்கொள்கிறாள். அவளல்லவோ உயர்ந்தவள். அவளை பாராட்ட நான் இங்கு வந்தேன் என்றார். சிறுமிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரே மகிழ்ச்சி. உன்னுடைய பெயர் அன்பரசியாமே, இதோ உனக்கு ஏற்றாற்போல் ஓர் அன்பு பரிசு என்று தன் கையிலிருந்த படக்கதை புத்தகத்தை சிறுமிக்கு பரிசாக அளித்தார் பெரியவர். அன்பரசிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. படக்கதையை படிப்பதில் பேரார்வம் உண்டு அவளுக்கு. இனி என்ன, அதோ அவள் படக்கதையை படிக்கத் தொடங்கிவிட்டாள். இப்போ நமக்கு இந்த கதையை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஊரில் நோய்வாய்ப்பட்டுட்டே இருந்தாங்க குழந்தைங்க. என்னென்னு காரணம் கண்டுபிடிக்கும், சத்து குறைபாடுன்னு சொன்னாங்க. அந்த சத்து குறைபாடுக்காக அந்த குழந்தைகளுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறதுன்னு பார்க்கும் பொழுது அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் பணக்காரர் கொடுக்கறதா யோசித்தார். அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை கணக்கெடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டெய்லி ஒரு சத்துருண்டை கொடுக்குறாங்க. அந்த சத்துருண்டையை கொடுக்கும்போது எல்லாரும் குழந்தைங்களும் அடிச்சுட்டு வாங்குறாங்க. அப்போ ஒரு குழந்தை மட்டும் அந்த குழந்தைங்களாம் லைனில் வரிசையாக நிற்க வச்சு அந்த சத்துருண்டை கொடுத்துட்டு தனக்கு கடைசியாக அங்கேருந்து சின்ன உருண்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை தினமும் அந்த பணக்காரர் என்ன செய்கிறாரு, கவனிச்சிட்டே இருக்கார். கவனிச்சிட்டே இருக்கும் பொழுது கடைசியாக அந்த குழந்தையோட வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையினுடைய நல்ல குணத்தை பாராட்டி அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு படக்கதையை ஒரு பரிசாக கொடுக்குறாரு புத்தகத்தை. அந்த புத்தகம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. அதை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதைகளை கூறும் பொழுது அந்த குழந்தைகளும் நல்ல பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் கடைபிடிப்பதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கதையை நம்ம தெரிஞ்சிட்டாவே இதிலிருந்து அந்த குழந்தையின் பெயர் அன்பரசி, அவர் என்ன செய்கிறாங்க, என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வினாக்கள் கேட்கும்போது நம்மளால் சரியாக விடை அளிக்க முடியும். தேங்க்யூ.